எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், மாமியார் தொல்லை இல்லவே இல்லை. இந்த ரமேஷ் தொல்லை தான் ரொம்ப. அந்த ஹோட்டலில் போய் சரி பண்ணிங்கனாலும் பண்ண மாட்டேங்க. இதில் காய்ச்ச புதினா வந்து கட் பண்ணி ஆச்சு, பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான சாயங்காலம் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுங்காட்டி சாயங்காலம் நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சாயங்காலம் நேரத்தில் ஒரு நேரம் வந்து நம்ம வீடு போயிருக்கணும். வீட்டை பெருக்கிட்டு அடுத்து கை கழுவிட்டு நம்ம போய் மாவு ஃபஸ்ட்டு பிணைஞ்சி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பரோட்டா சன்னா தான் பண்ண போகிறேன். அதனால் மாவு பிணைஞ்சி வச்சு 2 மணி நேரம் ஊறணும். அதனால தான் 5 மணிக்கெல்லாம் நான் வந்து அந்த நைட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆனால் நம்ம 10 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஆமாம், எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பெருக்க தெரியாதா? இப்போ வந்து நம்ம காஃபி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் போட்டுருவோம். ஃபில்டர் வந்து நிறைய பேர் கேட்டுருவாங்க என்ன பிராண்ட் அப்படின்ட்டு. இந்த ப்ரெஸ்டீஜ் அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காபி தூள் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் காபி தூள். காஃபி எனக்கு ரமேஷுக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு 3 பேருக்கு ஒரு 2 வேளை போடுற மாதிரி ஒரு 6 டம்ளர் வர மாதிரி. அதனால் நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன், அதை வேக போட்டுருவோம். நம்ம ஒரு 1/4 கிலோ. ப்ரெஷர் வந்தவுடனே தான் நான் எப்பவும் வெயிட் போடுவேன். பாருங்கள், நான் ஆசீர்வாத ஆட்டை வச்சு இப்போ வந்து பரோட்டா பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கோதுமை மாவு தான். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2வது, நம்ம இதில் வந்து பரோட்டா பண்ணோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் பரோட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி பரோட்டா பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக வந்து ரமேஷ் வந்து சில்லி பரோட்டா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, நம்ம இந்த அடுப்பு மேலேயே சுத்தமாக நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுப்பு மேலே கல் மேலே நம்ம மாவு பிணைஞ்சி பரோட்டா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 கிலோவும் போட்டுக்க போகிறேன். நாங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். உப்பு, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சுகர், இது 3த்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பொங்கிச்சு. வாங்க 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 மேனேஜர். எனக்கு மாமியார் சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், மாமியார் தொல்லை இல்லவே இல்லை. இந்த ரமேஷ் தொல்லை தான் ரொம்ப. அந்த தப்பை யாராவது சொன்னாங்கன்னா நான் 1 டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுருக்கேன். 2வது டம்ளர் எடுத்து வச்சுப்போம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் மாவுலையே. 3வது டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிட்டேன். 4வது டம்ளர் தண்ணியை அப்படி பாதி தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பாருங்க, நல்லா வந்து பிணைஞ்சாச்சு. கொஞ்சமாக லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சப்போ மொத்தத்தில் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 3 டம்ளர் தண்ணி தான் குடிச்சிருக்கு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 2 கையை வச்சு அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம நல்லா ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். வெள்ளை துணி ஈரம் பண்ணி போட்டுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடும். இப்போ நம்ம காஃபி போட்டுக்கலாம். சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. உளுங்கப்பொடி
காஃபி வித் அம்மா. பாருங்க, ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து சன்னா மசாலாவுக்கு நல்லா அரைச்சி தான் போடணும். ஆனால் நான் கட் பண்ணி போடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் அரைக்காமல் போடுறேன். உப்பு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துப்போம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா வந்து அந்த காரம், ஸ்வீட்டு, புளிப்பு அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம தக்காளி போட்டுட்டோம், அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டாச்சு, உப்புமே போட்டாச்சு, மிளகாத்தூள் வந்து அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் போய் புதினா எடுத்துகிட்டு வரலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்து பரோட்டா கொஞ்சம் புதினா போட்டோம்னா ரொம்ப நல்லா. புதினா ஓட்டப்பொருளை வச்சுட்டு ஒழுங்காக பேசினாங்க. அந்த ஓட்டப்பொருளை போய் சரி பண்ணிங்கனாலும் பண்ண மாட்டேங்க. உங்கள் புதினா போய் எடுத்துனாங்க. புதினா போய் எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் காய்ச்ச புதினா வந்து கட் பண்ணி ஆச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து பழுத்திருக்கு. இதுக்கு மேலே விட்டால் அணில் வந்து கடிச்சிடும். அதனால் கீழே கொண்டு போய் பழுக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், மல்லி எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். செம்மையாக பூத்துருக்கு. மறுபடியும் வந்து ஒரு 10 தொட்டி வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து நாற்று விட்டுருக்கேன். அது வளர்ந்த உடனே எடுத்து வைக்கிறதுக்காக. வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இதில் போட்டு இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம். மாவு வந்து நல்லா 2 ஹவர் ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கீழே எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடுப்பு மேடையில் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல பரோட்டா கிடைக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய பரோட்டாவை போட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் பெரிய மாவை எடுக்கிறேன். நீங்கள் சின்னதாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக போடுறதுன்னா சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 16 உருண்டை வந்திருக்கு 1 கிலோவில். நான் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கிற தொட்டு 16 வந்திருக்கு. நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பரோட்டா நமக்கு 1 கிலோவில் வரும். மறுபடியும் இந்த ஈரத்துணியை மேலே போட்டுருவோம். நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு இது மேலே வந்து நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இப்படி தடவிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுற்றி இதை வந்து கீழே கொடுத்துடணும். சுற்றி கொண்டு வரும்போது அதை கீழே கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு பரோட்டா போடும்போது நல்லா வரும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இதே மைதாவாக இருந்தால் நம்ம கையிலேயே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோதுமையும் இப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்படியே திரட்டி பண்ணிப்போம். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு. நான் பரோட்டா திரட்டி எடுத்து போட்டுட்டேன். உடனே அப்படி திருப்பிடுங்க. அப்போ தான் வந்து 2 பக்கமும் கரெக்டாக வேகும். நம்ம
மைதாவில் பண்ணுறதுக்கும் இந்த கோதுமை மாவில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதாவது நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட சூடு பண்ணாமலே சாப்பிட்லாம் கோதுமை மாவில் பண்ணும்போது. நம்ம இது வந்து அடிக்கலாம் தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க, அப்படி எடுத்தோடனே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இன்னும் 2-3 சுட்டுட்டு நம்ம வந்து சில்லி பரோட்டா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு வேண்டாம், ஏன்னா பரோட்டாலையும் உப்பு இருக்குது. நம்ம குருமா வேறு ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புதினா ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இதில் வந்து முட்டை ஊற்றணும். நான் வந்து முட்டை ஊற்றாமல் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். வெஜ்ஜாக செய்கிறதுக்கு நம்ம புதினா போடுறோம். இதே நீங்கள் முட்டை ஊற்றுறீங்கன்னா புதினா போட தேவையில்லை, கொத்தமல்லி மட்டும் போட்டிங்கன்னா போதும். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சில்லி பரோட்டா. காரமே இல்லாமல் ஒரு சில்லி பரோட்டா பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சுள்ளு பண்ணி அமேசுக்கு கொடுத்து நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத மாதிரி பண்ணி அப்படியெல்லாம். இது வந்து வெஜ்ஜு குருமா. இப்போ பண்ணது வந்து சன்னா மசாலா. நம்ம அது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து மத்தியானம் வெஜ்ஜு குருமா வச்சேன், அது ஊற்றிக்கலாம். அப்படின்னு அது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சன்னா மசாலாவும் ஊற்றி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, நம்ம சப்பாத்தி பரோட்டா வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து போட்டாச்சு. இதில் சேர்த்துடலாம். வீட்டில் பெரிய தோசை இருக்குது. அது தோசை ஊற்றுறது அதில் குத்த சொன்னால் நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அப்புறம் தோசை வராது. அது தோசைக்கு நான் மட்டும் வச்சுருக்கேன் அந்த கல்லை. இவட்ட கொடுத்தா அதை எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிவிடுவான். அதனால தான் இப்போ வந்து நான் இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், அவ்வளோதான். சூப்பரான ஆசீர்வாத் ஆட்டா மாவை வச்சு நம்ம சில்லி பரோட்டாவும் நார்மல் பரோட்டாவும் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசீர்வாத் ஆட்டா மாவு வச்சு நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, சோமாஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கடையிலுமே கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.